14/11/2024 காருண்யா ப்ளஸ் 547 உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம் நண்பா. இன்னைக்கு கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். 13ஆம் தேதி 50-50 117க்கு நம்ம என்ன கொடுத்தோம்னா ஆல் போர்டு 6 8 ஸ்ட்ராங்காக 8 வந்திருக்குது. அதுவும் சி போர்டு ஸ்ட்ராங்காக 8 வந்திருக்குது. சரிங்களா? ஏ போர்டில் 3 வச்சுருக்கிறோம், பி போர்டில் வந்திருக்கு. ஓகேங்களா? ஏ போர்டுக்கும் 8 வந்திருக்கு. ஏன்னா ஏ போர்டில் 3 8 அங்கேயும் வர வேண்டியது இருந்தது. சி போர்டில் நம்ம 8 கொடுத்துருந்தோம் ஆல்ரெடி. சரிங்களா? ஆக மொத்தத்தில் டபுள் தமாக்கா தான் நமக்கு. ஆனாலும் 3 டிஜிட்டலில் கொஞ்சம் வேறு மாதிரி கொடுத்துருந்தோம். 8 4ங்கிற நம்பர்லாம் கொடுத்துருந்தோம். அதுவும் வர வேண்டியது இருந்தது. அது அப்படியே கொஞ்சம் ஒரு ஸ்டெப் உள்ளே தள்ளி போயிடுச்சு. இருந்தாலும் 88 வரலாம்னு சொல்லி கொடுத்துருந்தோம். 4 இல்லை 88 மேலே இருக்க 4 செட்டு கொடுத்துருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் 88 வந்திருக்கு, 83ங்கிற மாதிரி பவர்லேயே வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஏசி தான் 88 வந்திருக்கு. இந்த நம்பர் மட்டும் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பிசி பாஸ் ஆகும். 3 4 8ன்னு கொடுத்துருக்கோம். 8 3 8 இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 8 3 8. சரிங்களா? ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு. இருந்தாலும் டபுள்ஸ் வந்தால் டபுள்ஸ்ன்னு நம்ம சொல்லி கொடுத்துருந்தோம். அதை எப்படி வைக்கிறாங்கங்கிறத கொஞ்சம் கன்ஃபியூஸ். ஏன்னா பெண்டிங் நம்பர் இறக்கும் போது கொஞ்சம் சி போர்டு பெண்டிங் இல்லை, அதனால் கொஞ்சம் அப்படி தான் வரும். ஆனாலும் சி போர்டு வரும்போது நமக்கு டபுள்ஸாக தான் வரணும்னு சொல்லி ஏற்கனவே நம்ம சேனலில் சொல்லிக்கிட்டு தான் இருந்தோம். 8 வந்துச்சுன்னா சி போர்டுக்கு வந்துச்சுன்னா டபுள்ஸாக தான் வரும்னு சொல்லிட்டு. ஆனால் பிசிக்கு வரும்னு எதிர்பார்த்தேன், அது ஏசிக்கு வந்திருக்கு. அவ்வளோதான். சரிங்களா? நாளைக்கு உண்டான கெஸ்ஸிங்கில் போயிடலாம். நாளைக்கு பாருங்கள், காருண்யா ப்ளஸ் 547. அதுக்கு முன்னாடி பாருங்கள் 8610575149. இதே கேரளா மற்றும் டிஆர் புக்கிங் போடுற நண்பர்கள் போட்டுக்கலாம். சரிங்களா? டிஆர் 1 மணி 6 மணி 8 மணி, கேரளா 3 மணி 4 ஷோ புக்கிங் இருக்குது. புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணப்படும். அதுக்கப்புறம் டிக்கெட் போட்டுக்கலாம். டிக்கெட் புக்கிங் ஒன்லி. சரிங்களா? கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் வீடியோவிலே பாருங்கள். நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 6 1. சரிங்களா? 6 1 நாளைக்கு கண்டிப்பாக இறங்குறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. சப்போர்ட்டுக்கு 8. சரிங்களா? அந்த 8க்கு பவர் மட்டும் 3, 6க்கு பவர் 1, 1க்கு பவர் 6. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4 7ங்கிற மாதிரி வச்சுருக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் கான்ஃபிடன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. பி போர்டில் 1 3. சரிங்களா? சி போர்டில் 6 2. சப்போர்ட்டுக்கு வெளியில் 8 கொடுத்துருக்கேன். 8 எங்கே வேணாலும் வரலாம், வராமலேயும் போகலாம். சரிங்களா? அதிகபட்சமாக 8 வந்துச்சுன்னா ஏ போர்டு, சி போர்டு, பி போர்டில் 3ஆம் நம்பர் காட்டுறதுனால அங்கே கூட வரலாம். அதனால தான் வெளியில் வச்சு சொல்லியிருக்கிறேன். சி போர்டை பொறுத்த வரைக்கும் 6 2ங்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா? பார்த்துக்கோங்க, பார்த்து வச்சுக்கோங்க. ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 51 16 72 83 49 82 32 18ன்னு வச்சுருக்கிறேன். எந்த செட்டு இதில் எடுத்தாலும் ரொட்டேட் பண்ணி வைங்க கண்டிப்பாக. சரிங்களா? ரொட்டேட் பண்ணாமல் மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா ரொட்டேட் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. தொண்டை சரியில்லாதனால கொஞ்சம் வாய்ஸும் கம்மியாகலாம். கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. சரிங்களா? ஏபிபிசிஎஸ்சி ஆல் போர்டுக்கு டபுள்ஸை பொறுத்த வரைக்கும் மேலே இருக்க நம்பர் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். 66 44 22 00. சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். சப்போஸ் மிஸ் ஆனால் கீழே இருக்க பவர் நம்பர் வரலாம். 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 832 118 742 416 348 782 766 510. ஒரு 8 செட்டு. சரிங்களா? பார்த்து வச்சுக்கோங்க. உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு வச்சுக்கோங்க. வந்துச்சுன்னா பாக்ஸில் பிசி வரணும், இல்லைன்னா ஃபுல்லாக வின்னிங் வரணும். அதிகபட்சமாக பாக்ஸில் பாஸ் ஆகலாம். மிஸ் இல்லை, ஒவ்வொரு நேரத்தில் அப்படியே அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். நம்ம 3 டிஜிட்டல் வந்துச்சுன்னா சொல்கிறேன். ஓகேங்களா? நாளைக்கு இதுலேருந்து கண்டிப்பாக நாளைக்கு எப்படியும் ஒரு நம்பர் பவர் பண்ணி தான் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் நாள் 7 2, மறுநாள் 3 8, அப்புறம் 1 6 1 அடிக்கணும். அப்படி இல்லைன்னா 4 9ங்கிற மாதிரி அடிக்கணும். 4 9 9 4 1 6 இல்லை 6 1, இல்லைன்னா 7 2 திரும்பி அடிக்கலாம். 2 7ங்கிற மாதிரி அடிக்கலாம். 8 3ங்கிற மாதிரி அடிக்கலாம். 8 3 9 3 அந்த மாதிரி. இல்லைன்னா 5 0 ஏற்கனவே 3 டிஜிட்டலில் கொடுத்துருக்குறோம், பார்த்துக்கோங்க. 5 0. சரிங்களா? 0 5 அந்த மாதிரி நாளைக்கு. அதுக்கு தான் இங்கே கொஞ்சம் 0 5 2 7 4 9 6 1 3 8 மட்டும் கொடுக்கல நான். ஏன்னா அது வந்துட்டு இங்கே கொடுத்துருக்குறேன் நான். இது டபுள்ஸ் வர்றதுக்காக நம்ம அப்படி வச்சுருக்குறோம். ஒரு வேளை மிஸ் ஆச்சுன்னா எனக்கு அதிகபட்சமாக நாளைக்கு அப்படி தான் வருது. ஒரு நம்பர் பவர் பண்ணியும்
ஒரு நம்பர் டைரெக்டாகவும் அடிக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது, பார்த்துக்கோங்க சரிங்களா. அதனால் நான் அதை சொல்லி கொடுத்துட்றேன் உங்களுக்கு. நாளைக்கு அப்படி தான் வரும். ஒரு நம்பர் பவர் பண்ணி ஒரு நம்பர் டைரெக்டாகவும் அடிக்கிறதுக்கு நம்பர் அதிகபட்சமாக அப்படி தான் அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் நாள் 7-2 அப்புறம் 3-8 அப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கீழே இறங்குனா 1-6 6-1ங்கிற மாதிரி வரணும். மேலே ஏறினா 9-4 4-9ங்கிற மாதிரி வரணும் சரிங்களா. இல்லை 2-7 3-8 திருப்பி அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் நம்ம கொடுத்துருக்குறோம் 8-3 7-2 4-9 1-6 சரிங்களா. 0-5 மட்டும் இதில் கொடுத்துருக்கேன். அதில் 1ஆம் நம்பர் உள்ளே வர மாதிரி இருக்கிறனால இப்படி வச்சு கொடுத்துருக்குறேன், பார்த்துக்கோங்க. நாளைக்கு ஒரு நல்ல கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.